மீது அல்லாஹ் பிரியம் வைக்க வேண்டும், நேசிக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அரவணைக்க வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் விரும்பினால் யுஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ், அப்படி அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று அடியார்களே நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்கும், என்னை பின்பற்றுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அந்த அருளை பெற்று என்னை பின்பற்றுங்கள். என்னை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய கிருபை, கருணை உங்களுக்கு கிடைக்கும். வயக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ்வுடைய நபியை நாம் பின்பற்றினால் நமக்கு கிடைப்பது என்ன? அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நம்முடைய எண்ணங்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவார். இதற்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் ஷரத்தாக வைக்கிறார். கலங்கரை விளக்காக விளங்குகின்ற கண்மணியே, நாயகமே, முஹம்மதே, எங்களுடைய பயணம் எல்லாம் உங்களை நோக்கித்தான். எங்களுடைய பயணம், நாங்கள் பயணப்பட்டு வருவதெல்லாம் உங்களை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறோம். ஏன் தெரியுமா? குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். உங்களை பின்பற்றினால், உங்களுடைய வழிமுறைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நடந்த பொழுதுதான் அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிடைக்கும். உங்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று வல்லவன் எழுதுகிறார். அரங்கநாயகமே, இத்துணை மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் உயர்வும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா உங்களுக்கு வழங்கி இருக்கிறானே, எத்துணை பெரிய சிறப்பை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். எல்லோருக்கும் ஒவ்வொரு நபிமார்களையும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீங்கள் இன்னாரிடத்திலே கல்வி பயில கொள்ளுங்கள் என்று அனுப்பி கல்வி பயில செய்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொன்னார், நீங்கள் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார் கடற்கரை ஓரமாக ஒரு இடத்திலே, அங்கு சென்று அவரிடத்திலே இல்மை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இன்னொரு நபரிடத்திலே அல்லாஹ் அனுப்புகிறார். அவங்கள்ட்ட போய் நீங்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இப்படியே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு இடத்தை, ஒவ்வொரு நபியை இன்னென்ன இடத்திலே, இன்னார் இடத்திலே நீங்கள் கல்வி கற்று வர வேண்டும் என்று ஆணையிட்ட வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி வைத்திருந்தான்? இதற்கு ஒரு ஊமானத்தை சொன்னால் விளங்கும். அன்றைய காலத்திலே பாகிஸ்தானுடைய கவர்னர் ஜெனரலாக முகமது அலி ஜின்னா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் இருக்கின்ற பொழுது அந்த மக்களுக்கெல்லாம் முகமது அலி ஜின்னா அவர்கள் மீது அளவற்ற பாசம், நேசம் இருந்தன. அந்த காலகட்டத்திலே தான் அவர்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்கிறது, இந்த இடத்திலே இருக்கின்ற ஒரு முதியவர் முகமது அலி ஜின்னா அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரா, அவரை எனக்கு தெரியாதா என்று ஒருமையில் பேசுகிறார், உங்களை கண்ணியம் இல்லாமல் பேசுகிறார் என்ற செய்தியை அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கவர்னர் முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. உடனே அது யார் என்று பார்க்க வேண்டுமே என்ற நோக்கிலே கவர்னர் முகமது அலி ஜின்னா தன்னுடைய சகவாசிகளோடு உறவினர், தன்னுடைய நண்பர்களை அழைத்துக் கொண்டு அங்கே வருகிறார். குறிப்பிட்ட இடத்தை கண்டு அங்கே யார் இருக்கிறார் என்று பார்த்து ஒரு முதியவர் இருக்கிறார் என்று சொல்ல அவரை காணுவதற்கு செல்கிறார்கள். அவரை காணுவதற்கு சென்ற பொழுது அவர் அங்கே அமர்ந்திருக்கின்ற அந்த முதியவரை கவர்னர் முகமது அலி ஜின்னா பார்த்த மாத்திரத்திலே அவர் சொல்லுகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா உஸ்தாத் என்று குறிப்பிடுகிறார். வலைக்கும் அஸ்ஸலாம் முஹம்மது அலி அலைக்கும் கைசே என்று கேட்கிறார். டேய் எப்படிடா இருக்கிற, நல்லா இருக்கியா உஸ்தாத் கேட்கிறார். மக்கள் சொன்னார்கள், இவர் உங்களை ஒருமையில் பேசுகிறார், ஒரு வயோதிகர் இருக்கிறார், அவர் கவர்னராக இருக்கின்ற உங்களுக்கு மரியாதை இல்லாமல், மரியாதை கொடுக்காமல் கண்ணியம் இல்லாத நிலையில் பேசுகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே என்னை கண்ணிய குறைவாக பேசுகின்றவர் யார் என்று பார்க்க வேண்டும் என்று முகமது அலி ஜின்னா அவர் பார்க்கின்ற பொழுது இந்த முதியவர் இருக்கிறார், அவரை நன்றாக கவனித்தால் அவர் அவர்களுடைய
ஆசான், அவருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்த ஆசான். அதை பார்த்த மாத்திரத்திலே அந்த ஆசானுடைய கரங்களை எடுத்து முத்திக் கொண்டு முத்தமிட்டு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்துவிட்டு திரும்ப வருகிறார். இவர் கவர்னர் ஜெனரலாக இருந்தாலும் கூட ஆசிரியருக்கு முன்னால் மாணவராக கைகட்டி நின்ற அந்த நிலை. அப்படியே இங்கு வாருங்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீங்கள் இன்னாரிடத்திலே சென்று கல்வி கற்றுக் கொள்ளுங்கள் என்று அனுப்பி இருந்தால் என்ன இருக்கும்? அந்த ஆசானுக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் அடிபணிந்து நிற்க வேண்டும், கைகட்டி நிற்க வேண்டும், வாய் பொத்தி நிற்க வேண்டும். அந்த ஆசான் சொல்லுகின்ற வேலைகளை செய்து கொடுக்க வேண்டும், அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் உஸ்தாதுடைய நிலை அப்படி. அவரிடத்திலே பாடம் படிக்கின்ற மாணவர்கள் அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த உஸ்தாதை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர் அமர்ந்திருக்கிற பொழுது அந்த மாணவர் நின்று கொண்டிருக்கிறார். இதுதான் பழக்கத்தில் உள்ள ஒன்று. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி ஒரு ஆசிரியரிடத்திலே கல்வியை கற்றுக் கொள்ளுங்கள், இல்மை கற்றுக் கொள்ளுங்கள் என்று அனுப்பியிருந்தால், நாம் சொல்லுகிறோமே உம்மி நபி اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ரசூலை சொல்லுகின்ற பொழுது எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள் என்று சொன்னோமே, அந்த உம்மி நபியாக இருக்கின்ற அந்த ரசூலை அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரு ஆசானிடத்தில் அனுப்பியிருக்கிறார். மாறாக எந்த ஒரு ஆசானிடத்தில் அனுப்பவில்லை. ஏன் தெரியுமா? என்னுடைய ஹபீப், என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மனிதனுக்கு முன்னால் கையெட்டி நிற்பதா? அவர் அமர்ந்திருக்க என்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் நின்று கொண்டு பதில் சொல்வதா? என் நபியை விட அந்தஸ்தில் எவரும் உயர்ந்தவராக இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் நினைத்தார். என் நபியின் அந்தஸ்தை போன்று அவருக்கு நிகராக கூட எவரும் அந்தஸ்துடைய இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாடினான். ஆகவேதான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இன்னொரு நபரிடத்திலே சென்று நீங்கள் கல்வியை கற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நானே ஆசானாக இருந்து உங்களுக்கு கல்வியை கற்றுத் தருகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவே ஆசானாக இருந்து கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்மை கல்வியை கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, என் நபி எவருக்கு முன்னாலும் பணிந்து நிற்க கூடாது என்று, எவருக்கு முன்னாலும் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவரும் ஒரு வேலை ஏற்பு விடக்கூடாது. எல்லாரையும் விட இந்த முஹம்மது ரசூல் தான் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும், உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், உன்னதமானவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பிய காரணத்தினால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆசானே இல்லாமல் அல்லாஹ்வே ஆசானாக இருந்து அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கல்வியை கற்றுக் கொடுத்தார். ஏனென்று சொன்னால் அந்த முஹம்மது ரசூலை ஆணையிடுகின்ற ஆற்றல் எவருக்கும் இருக்கக்கூடாது. ஒரு ஆசிரியரிடத்திலே பாடம் படித்திருந்தால் அந்த ஆசிரியர் எழுந்து நில் என்று சொன்னால் எழுந்து நிற்க வேண்டும், அமரு என்று சொன்னால் அமர வேண்டும், அங்கே சென்று அதை எடுத்து வா என்று சொன்னால் அதை எடுத்து வர வேண்டும். இப்படி ஆசான் என்ன சொன்னாலும் அத்துணை காரியத்தையும் மாணவர் செய்திட வேண்டும். அதுதான் உலக வழக்கம். முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி இருந்தால் அவரை இன்னொருவர் ஏவி இருக்க வேண்டும். நீங்கள் அதை செய்யுங்கள், இதை செய்யாதீர்கள், அங்கே அமருங்கள், இங்கே அமராதீர்கள், அதை பேசுங்கள், இங்கே பேசாதீர்கள் என்று சொல்லுவார். அல்லாஹ்வுக்கு அது பிரியமில்லை. என் நபியை, என் ஹபீபை, என் முஹம்மதை வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகிற்கும் அருட்கொடையாக அண்ணல் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் அவதரிக்கை செய்திருக்கிறேன். அவருக்கு நிகராக எவரும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் விரும்பியதால் தானே ஆசானாக இருந்து அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். அருமையானவர்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உயர்வு அன்புடைய மகத்துவமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த நிலையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அருள்மறையிலே சொல்லுகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் அகில உலகங்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் 7 வானம் 7 பூமி
எல்லா உலகங்களுக்கும் நான் தான் ரப்பு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகில உலகங்களுக்கும் நான் இறைவன். அதே நேரத்திலே அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார், அகில உலகங்களுக்கும் நான் ரப்பாக இருக்கிறேன். நபியே, நீங்களோ அகில உலகங்களுக்கும் ரஹமத்தாக இருக்கிறீர்கள். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். தன்னை ரப்புல் ஆலமீன் என்று சொன்னான். முஹம்மது ரசூலை ரஹ்மத்தல் லில் ஆலமீன் என்று சொன்னான். நான் அகில உலகத்திற்குள்ள அத்துணை படைப்பினங்களுக்கு ஊர்வன, பரப்பன, நடப்பன, மிதப்பன, தவழ்வன, கண்ணுக்கு தெரிகின்ற, கண்ணுக்கு தெரியாத நிலையில் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அத்துணை உயிரினங்களுக்கும் ரப்புல் ஆலமீன், நானே ரப்பு, நானே இறைவன். ரஹ்மத் என்று சொல்லுகின்ற வார்த்தையை கண்மணி நாயகம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறார், நான் ரப்பாக இருக்கிறேன், நீங்கள் ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள். அகில உலக மக்களுக்கும், அகில உலக படைப்பினர்களுக்கும், அகில உலகில் வாழுகின்ற 7 வானங்களில் 7 பூமிகளில் இருக்கின்ற அத்துணை நபர்களுக்கும் உயிரினங்களுக்கும் நபியே, நீங்கள் தான் ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள். நீங்களே ரஹ்மத்தாக இருக்கிறீர்கள். உங்களை மிஞ்சி ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அத்தனை உயர்வை கொடுத்தார், அத்தனை உயர்வை கொடுத்தார். அருமையானவர்களே, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலை எவ்வளவு மகத்தானது தெரியுமா? எவ்வளவு மகத்தானது! முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய நிலை எவ்வளவு உயர்வானது, உன்னதமானது. அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த உலகிலே அருட்படையாக எல்லாவற்றையும் நிகழ்கின்ற ஆற்றல் உள்ளவர்களாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தினார். எந்த அளவு என்று சொன்னால், அந்த ரசூலே எல்லாவற்றிற்கும் முன்மாதிரியாக, மூலமாக லவ்லாக லவ்லாக லமா ஹலத்துல் அஃலாம் என்று சொல்லப்படுகிற நிலையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் அத்துணை படைப்பினங்களுக்கு மூலமாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எம்பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவன் வழங்கி இருக்கின்ற நிஅமத்துக்கள் ஏராளம் ஏராளம். எதை எடுத்துச் சொல்வது, எதை விடுவது என்று சொல்ல முடியாத அளவிற்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்தஸ்து அப்படி. யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. அருள்மறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லி காட்டுகிறார், நாளை மறுமையிலே உங்களை எல்லாம் நாம் ஒன்று திரட்டுகின்ற பொழுது நீங்கள் எல்லாம் திரள் திரளாக, அணி அணியாக, சாறை சாறையாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் வரை அனைத்து மக்களும் ஒரே நேரத்திலே ஆஜராகின்ற இடம்தான் அந்த மஹ்ஷர் மைதானம். எல்லா மக்களும் அங்கே திரண்டிருப்பார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அனைத்து மக்களுமே அங்கே திரண்டிருப்பார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை உயர்வை கொடுத்திருக்கிறார் தெரியுமா? ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ் இடத்திலே சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பேரர்கள் ஹசன், ஹுசைன் இருவர் மீது நீங்கள் அளவற்ற அன்பு கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதானே யா ரசூலல்லாஹ்? ஆமா, என் பேரர்கள் மீது நான் அத்துணை அளவற்ற அன்பு வைத்திருக்கிறேன். உண்மைதான். மிம்பரிலே ஏறி நின்று ரசூலுல்லாஹ் குத்பா ஓதிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்படியே ஹசன் ரலியல்லாஹு தவழ்ந்து கொண்டு அந்த மதீனாவுடைய பள்ளிக்குள்ளே வந்து விடுகிறார். மிம்பர் மேலே ஏறி நின்று குத்பாவுடைய அந்த பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய பேரர் பள்ளிக்குள் தவழ்ந்து உள்ளே வருவதை கண்ட மாத்திரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த பேரரை தூக்கி தன்னை தோளிலே வைத்துக் கொண்டு அந்த குத்பாவை தொடர்ந்து செயல்படுத்தி முடித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. எத்தனை பெரிய இபாதத் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தன் பேரரை கண்ட மாத்திரத்திலே அவருடைய உள்ளம் அவ்வளவு இலகியது. சஜ்ஜாவிலே முஹம்மது ரசூலுல்லாஹ் இருப்பார்கள். ஹசன் ரலியல்லாஹு, ஹுசைன் ரலியல்லாஹு இரண்டு பேருமே ரசூலுல்லாஹ்வுடைய முதுகின் மேலே ஏறி அமர்ந்து கொள்வார்கள்.
ரசூலுல்லாஹ் சஜிதாவிலே இருப்பார்கள். எழுந்தால் எங்கே பேரர்கள் கீழே விழுந்து விடுவார்களோ என்ற நிலையில் அந்த சஜிதாவை நீடிப்பார்கள். எழுந்துவிட்டால் பிள்ளைகள் கீழே விழுந்து விடுவார்கள். இதை கண்ட அன்னை ஃபாத்திமா ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து தன்னுடைய பிள்ளைகளை தூக்கிக் கொள்வார்கள். அதன் பின்பு ரசூலுல்லாஹ் எழுவார்கள். அந்த பேரர்கள் மீது எவ்வளவு அன்பு! இப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், இவ்வளவு அன்பு வைத்திருக்கின்ற இந்த பேரர்களுக்கு ஒரு சோதனை. உங்களுடைய பேரர்களிலே ஹஸன் ரலியல்லாஹு நஞ்சு கொடுக்கப்பட்டு கொல்லப்படுவார், நஞ்சு ஊட்டப்பட்டு கொல்லப்படுவார். உங்களுடைய பேரர் இரண்டாவது பேரராக இருக்கின்ற ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோ கர்பலாவிலே கழுத்து அறுக்கப்பட்டு உடல் வேறு தலைவராக கழுத்து அறுக்கப்பட்டு கர்பலாவுடைய களத்திலே துடிதுடித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மௌனமாகிறார்கள். என் பேரர்களுக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படவில்லை. இதிலிருந்து மாற்றி இல்லையா? இதிலிருந்து என் பேரர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு ஏதேனும் மார்க்கம் இருக்கிறதா? ஜிப்ரீலே அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், உங்களுக்கு ஒரு மகத்தான ஒரு சக்தியை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்ததை போன்று மறுக்கப்படாத ஒரு துஆவை அல்லாஹ் தந்திருக்கிறார். எல்லா நபிமார்களுக்கும் இந்த துஆவை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். 124,000 நபிமார்கள், 313 ரசூல்மார்கள் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தால் அந்த காலத்திலே வாழ்கின்ற அந்த நபி எது குறித்து துஆ செய்தாலும் அவருடைய துஆவை அல்லாஹ் கபூலாக்குவார். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை, ஒரு சக்திமிக்க ஒரு துஆவை அல்லாஹ் வழங்கியிருந்தார். எல்லா நபிமார்களுக்கும் அதை துனியாவிலே பயன்படுத்தி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை பயன்படுத்தவில்லை. காரணம், நாளை மறுமையிலே உம்மத்துக்களுக்காக இந்த துஆ வேண்டும். இதை சொல்லுகின்ற பொழுது இன்னொன்றும் செய்தி இருக்கிறது. அருமையானவர்களே, ஜிப்ரீல் வந்தார், யா ரசூலல்லாஹ், உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் இருக்கிறார்களே, எத்தனை கோடி இருந்தாலும் அதிலே 3/2 மடங்கு மக்களை கேள்வி கணக்கிலே கேட்காமல் சொர்க்கத்திற்குள் அல்லாஹ் அனுப்பி விடுவான். அந்த வாய்ப்பு உங்களுக்கு வேண்டுமா? அல்லது பரிந்துரை என்று சொல்லுகின்ற ஷஃபாஅத்துடைய வாய்ப்பு உங்களுக்கு வேண்டுமா? எது உங்களுக்கு வேண்டும்? இருக்கின்ற சரி உம்மத்துக்களில் எத்தனை கோடி இருந்தாலும் அதிலே 3/2 பங்கு நபர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி விடுவதாக வாக்களிக்கிறான். உங்கள் உம்மத்துக்களை அது வேண்டுமா? அல்லது உங்களை நீங்கள் பரிந்துரை செய்கின்ற அந்த ஷஃபாஅத்துடைய தகுதி உங்களுக்கு வேண்டுமா? இரண்டில் எது வேண்டும் என்று அல்லாஹ் கேட்க சொன்னார் என்று கேட்கிற பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஷஃபாஅத்துடைய பரிந்துரை செய்கின்ற அந்த வாய்ப்பு தான் எனக்கு வேண்டும் என்று கேட்டார்கள். ஜிப்ரீல் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், 2 மடங்கு பேர் இருக்கிறதுல 3/4 பேர் சொர்க்கத்துக்கு கேள்விகளுக்கு இல்லாம போயிடுவாங்களே, அந்த வாய்ப்பை நீங்க ஏன் வேண்டாங்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த 2 மடங்கு பேர் போயிடுவாங்க வாஸ்தவம் தான். ஆனா அந்த எஞ்சி இருக்கிற அந்த 1 மடங்கு பேர்கள் பட்டுப்படுவார்களே, அவர்கள் சொர்க்கம் போக முடியாது, அவர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பு என்று நான் கேட்க முடியாது. ஏனென்றால் பரிந்துரையைத்தான் நான் கொடுத்து விட்டேன். அந்த 2 மடங்கு பேர் போனால் அந்த பரிந்துரை எனக்கு கிடைக்காது என்று சொல்லுகிறீர்களே ஜிப்ரீலே, என் பரிந்துரை பறிபோய்விட்டது. அந்த 2 மடங்கு பேர் போயிட்டாங்க. ஆனா 1 மடங்கு பேர் அப்படியே இருப்பார்கள், சொர்க்கத்துக்கு போக முடியாது. ஜிப்ரீலே, என்னுடைய உம்மத்துக்களில் ஒரு மனிதர் கூட நரகம் செல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். ஒரு நபர் கூட நரகம் செல்வதை நான் அனுமதிக்க மாட்டேன். அனைவருமே சொர்க்கத்திற்குள் போக வேண்டும். அப்படி என்றால் எனக்கு அந்த பரிந்துரை அவசியம். அது இருந்தால் எவ்வளவு பேர் போயிருந்தாலும் மீதி இருக்கிற நபர்களுக்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல அழுது மன்றாடி ஒருவர் பாக்கி இல்லாமல் எல்லோரையும் சொர்க்கத்திற்குள் நான் அனுப்பி வைத்து விடுவேன். ஆகவே இந்த பரிந்துரையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று அந்த நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அளவு பிரியம் இருந்தால், இந்த உம்மத்துக்கள் மீது அன்பு இருந்தால், நேசம் இருந்தால், இந்த உம்மத்துக்கள் எல்லாம் சொர்க்கத்துக்கு
போனோம், ஒரு நபர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது, நான் விட மாட்டேன். ஒரு நபர் கூட நரகம் சென்று விடக்கூடாது. அப்படி என்றால் எனக்கு அந்த பரிந்துரை என்ற ஷஃபாத்துடைய உரிமை இருந்தால்தான் நான் அழுது வந்தாடி ஒருவர் பாக்கி இல்லாமல் அத்தனை நபர்களை நான் சொர்க்கத்துக்குள் அழைத்து செல்ல முடியும். ஆகவே எனக்கு பரிந்துரை செய்கின்ற ஷஃபாத்துடைய உரிமைதான் வேண்டும் என்று சொன்னார். அதே போன்றுதான் பிரிதொரு தடவை ஜிப்ரீல் கேட்கிறார், உங்கள் 2 பேரர்களும் ஒருவர் நஞ்சூட்டப்பட்டு கொல்லப்படுவார், ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார். இந்த நிலை உங்களுடைய பேரர்களுடைய அமைப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இப்படித்தான் அவர்களுக்கு மரணம் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். இதிலிருந்து தப்பிக்க வழி ஏதும் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது ஜிப்ரீல் சொன்னார், பரிந்துரை செய்கின்ற ஷஃபாத்துடைய தகுதி இருக்கிறதே, அதை நீங்கள் விட்டுக் கொடுப்பதாக இருந்தால் உங்க பேரப்பிள்ளை 2 பேரையும் அல்லாஹ் காப்பாற்றிடுவான். உங்க பேரப்பிள்ளை 2 பேருக்கும் இவர் நஞ்சாலே சாக மாட்டாரு, அவரு கர்பலா களத்திலே கழுத்து அறுபட்டு சாகவும் மாட்டார். நீங்கள் விரும்புகின்ற இந்த அற்புதமான அவங்களுடைய பேர பிள்ளைகளுக்கு அந்த ஆபத்துகள் வராது, அது வராமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஷஃபாத்துடைய உரிமை உங்களுக்கு இல்லை, அதை மீட்டுக் கொள்ளும்படி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், ஷஃபாத்துடைய உரிமை உங்களுக்கு வேண்டுமா, உங்களுடைய பேரர்களுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டுமா, எது வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டபோது கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்களிலே நீர் தழும்பி இருக்கின்ற நிலையில் எந்த வினாடியும் கண்கள் மீது நீர் திரண்டிருக்கின்ற அந்த நீர் முத்துக்கள் கண்ணீர் துளிகள் உருண்டு வெளியே வருகின்ற நிலையில் முஹம்மது ரசூலுல்லாஹ் கண்களிலே நீர் கோர்த்த நிலையில் கண்ணீர் தழும்புகின்ற நிலையில் இருக்கின்ற பொழுது சொன்னார்கள், என் பேரர்களுக்காக வேண்டி நான் என் உம்மத்துக்களுக்கு வழங்க இருக்கின்ற ஷஃபாத்துடைய உரிமையை நான் விட்டுக் கொடுக்கின்றேன். என் பேரர்களுக்காக நான் அப்படி செய்தால் நான் சுயநலக்காரனாக ஆகிவிடுவேன். எல்லா மக்களும் என் உம்மத்துக்கள் அல்லவா, என் பேரர்களுக்காக வேண்டி அந்த பரிந்துரையை நான் விட்டுக் கொடுத்து விட்டால் என்னுடைய உம்மத்துக்கள் தைசேதத்தில் வந்து விடுவார்களே. ஆகவே இப்ராஹிம் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு பரிந்துரை செய்கின்ற அந்த நிலைதான் வேண்டும். என் பேரர்களுடைய விதியை தலையெழுத்தை நிதியை அல்லாஹ் எப்படி நாடி இருக்கிறாரோ அப்படி நடந்தாட்டும். ஆனால் மக்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்கின்ற அந்த நிலைதான் எனக்கு வேண்டும். அருமையானவர்களே, எந்த அளவு தன்னுடைய உம்மத்துக்கள் மீது அன்பு கொண்டிருந்தால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்வார்கள், தான் நேசித்த அவர்களுடைய உயிர் பறிபோனான பாதகம் இல்லை, உம்மத்துக்களுக்காக வேண்டி நான் வைத்திருக்கின்ற இந்த பரிந்துரையை நான் விடமாட்டேன். ஏனென்றால் இந்த பரிந்துரையை கொண்டுதான் நாளை கியாமத்திலே கேள்விகளுக்கே துவங்க ஆரம்பிக்கும். கோடான ஓடி மக்கள் மனுஷர் மைதானிலே குழுவில் இருப்பார்கள். கோடான ஓடி ஆதம் நபியுடைய காலத்தில் இருந்து படைக்கப்பட்ட அத்துணை மக்களும், ஆதம் நபி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஷீத் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா, எல்லா நபிமார்களும் நாளை மகிழ்ச்சியர் மைதானிலே திரண்டு நிற்பார்கள். எல்லா மக்களுமே யார் நப்சி என்று கதறிக் கொண்டிருப்பார்கள். நாமெல்லாம் ஓடுவோம், நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டார்களா, பரிந்துரை செய்ய மாட்டார்களா? ரப்பு கோபத்தில் இருக்கிறானே, கடுமையான கோபத்தில் ரப்பு இருக்கிறார். எந்நாளும் அவர் கோபப்படாத ரப்பு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த கடுமையான கோபத்தில் உச்சத்தில் இருக்கிறார். என்ன நடக்குமோ தெரியவில்லையே என்று வானவர்கள் முதல் கொண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரம், இந்த நேரம் நபிமார்களும் ரசூல்மார்களும் நல்லோர்களும் வாய் திறந்து பேசுவதற்கு பயந்து கைகட்டி வாய் கொடுத்து நின்று கொண்டிருப்பார்களே அந்த நேரம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள்? என்னால் உங்களுக்கு பரிந்துரை செய்ய முடியாது, நீங்கள் என்னை விட்டு விடுங்கள்.
ஷீதை பாருங்கள், ஷீத் அலைஹிஸ்ஸலாமும் அப்படியே சொல்லுவார், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமும் அப்படியே சொல்லுவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் என்னால் அல்லாஹ்வுக்கு முன்னால் என்று பேச முடியாது, அவர் கடுமையான கோபத்தின் உச்சத்தில் இருக்கிறார். அல்லாஹ் எதை சொன்னாலும் அதற்கு மாறு செய்து நாம் வாழ்ந்த உலகத்திலே அல்லாஹ் எதை சொன்னானோ அத்துணையும் நாம் காற்றிலே பறக்க விட்டவர்களாக, தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், ஜகாத் இல்லாமல், ஹஜ் இல்லாமல், உம்ரா இல்லாமல், எது கூடும் என்று சொன்னானோ, செய்த வேண்டும் என்று சொன்னானோ அத்துணை நிலைகளையும் புறக்கணித்து விட்டு கண்டது காட்சியை கொண்டது போலம் என்று மனபோரபோக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அல்லாஹ் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்பார். ஒரு அடி நகர முடியாது. விண்ணில் இருக்கின்ற அந்த சூரியனை இறக்கி கொண்டு வந்து ஒரு பனைமரத்து அளவில் 60 அடி உயரத்திலே அந்த சூரியனை கொண்டு வந்தால் நிறுத்தி வைப்பார். விண்ணிலே பல கோடி தூரத்தில் இருக்கின்ற அந்த சூரியனுடைய வெப்பத்தை இந்த உலகத்தில் நம்மால் தாங்க முடிகிறதா? அந்த சூரியனை அப்படியே இறக்கி கொண்டு வந்து 60 முழம் உயரத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். என்ன மனிதர்கள் அந்த வெப்பத்தை தாழ முடியாமல் தலைகள் எல்லாம் வெடித்து சிதறும், உடல் எல்லாம் கீழே போகும், உடலில் உள்ள இரத்த நாளங்கள் வெடித்து போகும், மக்கள் எல்லாம் அலறுவார்கள். அப்படியே நாயனே ரஹ்மானே எங்களது நரகத்தில் வேண்டாம் போன்றியா அல்லாஹ், ஆனா இந்த மனுஷரில் எங்களை காப்பாற்றியா அல்லாஹ், வேதனை எங்களால் தாழ முடியவில்லை. எவ்வளவு நாள் அலறுவார்கள் தெரியுமா? 400 வருடங்கள் நாம் அந்த மனுஷர் மைதானத்திலே அந்த வெட்ட வெளியிலே அல்லாஹ் நிறுத்தி வைத்திருப்பார். 400 வருடங்கள் நிற்க வேண்டி வரும். நம்முடைய உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அழிந்து கொண்டிருக்கும், சிதைந்து கொண்டிருக்கும், வெடித்துக் கொண்டிருக்கும். வேதனை தாராள மக்கள் எல்லாம் கதறிக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே தான் நபிமார்களை தேடி ஓடுவார்கள். அல்லாஹ் இவ்வளவு கோபமாக ஆக்ரோஷமாக இருக்கிறார். நபி ஆதமே, அல்லாஹ்ட்ட நீங்க பேசுங்க, அல்லாஹ்ட்ட நீங்க பேசுங்க, கேள்வி எனக்கு கேட்க சொல்லுங்க, அல்லாஹ்ட்ட பேசுங்க. ஆதம் மறுத்து விடுவார்கள், என்னால் முடியாது, அந்த தகுதி எனக்கு இல்லை. இப்ராஹிம் போய் பாருங்க, இப்ராஹிம் நபியுல்லாஹ் கலீலுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நண்பரே, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள். என்னுடைய நிலையை பார்த்தீர்களா? ஒரு பனமரத்து உயரத்திலே கொண்டு வந்து சூரியனை நிறுத்தி வைத்திருக்கிறான். வெப்பம் தாழாமலே தலைகள் எல்லாம் வெடித்து மூளைகள் எல்லாம் உருகி எங்கள் முகங்களிலே வழிந்து கொண்டிருக்கின்றன. தாழ முடியவில்லை, வேதனை தாழ முடியவில்லை. ஆகவே கேள்வி கணக்குகள் துவங்குவதற்காக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பேசுங்கள். இப்ராஹிமே, கலீலே, கலீலுர் ரஹ்மானே, அல்லாஹ்விட பேசுங்கள். அவர்கள் மறுத்து விடுவார்கள், எனக்கு அந்த தகுதி இல்லை, நான் முடியாது. மூசாவை சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள், எனக்கு அந்த தகுதி கிடையாது. எல்லா நபிமார்களையும் கேட்டு ஈசா நபியுல்லாவையும் கேட்டுவிட்டு இறுதியாகத்தான் முஹம்மது ரசூலை நோக்கி அவர்கள் செல்ல முற்படுவார்கள். ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறார்கள் என்று நாம் எல்லாம் விழித்து தேடிக் கொண்டிருப்போம். இந்த கூட்டத்தில் எங்க போய் தேட? கண்மணியே, நாயகமே, ஹபீபே, முஹம்மதே, முஸ்தபாவே, நீங்கள் எங்கிருக்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? நீங்கள் இருக்கின்ற இடம் இந்த ஜன சமுத்திரத்தில் நாங்கள் கண்டுபிடிக்க முடியவில்லையே, எங்கிருக்கிறீர்கள்? விண்ணிலே இருக்கின்ற நிலவை மக்கள் எல்லாம் கண்டு அடையாளம் கண்டு கொள்வார்களே, அதுபோன்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கலங்கரை விளக்கை போன்று கப்பல் கடலிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது திசை தடுமாறி போனது என்று சொன்னால் மாலுமி என்ன செய்வார்? எங்கே கலங்கரை விளக்கு வெளிச்சம் தெரிகிறது என்று பார்ப்பார். எங்கே வெளிச்சம் தெரிகிறதோ அந்த திசை நோக்கி தன்னுடைய மரக்கலத்தை செலுத்துவார். அப்படி போனால்தான் கரை சேர முடியும். அந்த கலங்கரை விளக்குத்தான் அவருக்கு வழிகாட்டும். நேரான வழியை எங்களுக்கு காட்டு என்று கேட்டு கேட்டு தொழுகை அழுதோமே, மகிழ்ச்சியிலே அழுவோம். அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்காக வேண்டி எங்களுக்கு ஒருவர் வேண்டும். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் எங்கிருக்கிறார்கள்? அப்பொழுதுதான் அவர்களுடைய
விண்ணில் இருக்கின்ற அந்த நிலவை மக்கள் எப்படி கண்டுபிடிப்பார்களோ, அதனுடைய ஒளியின் வேகத்தை கண்டு அதனை அடையாளம் கண்டு கொள்வார்களோ, கடலிலே திக்குமுக்காடி கொண்டிருக்கின்ற கப்பலும் கப்பலின் மாலுமியும் கரையிலே இருக்கின்ற கலங்கரை விளக்கை கண்டு தன்னுடைய மரக்கலத்தை அதை நோக்கி செலுத்தி அங்கு வந்து சேருவாரோ, கரை வந்து சேருவாரோ, அதுபோன்று எல்லா மக்களும் கலங்கரை விளக்காக விழிந்து கொண்டிருக்கின்ற முகமது ரசூலை பார்ப்பார்கள். எல்லோரும் காணுகின்ற நிலையில் அந்த விளக்கு பிரகாசமாக இருக்கும். எல்லா மக்களும் வந்து முகமது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகிலே வந்து நின்று எல்லோரும் வேண்டுவார்கள், மன்றாடுவார்கள். யா ரசூலல்லாஹ், கண்மணியே, நாயகமே, ரசூலே, எல்லா நபிமார்களும் 124,000 நபிமார்களும் 313 ரசூல்மார்களும் உல் அஸ்முகளும் எல்லாரும் சரணராகி விடுவார்கள். இறைவனுக்கு முன்னால் வாய் திறந்து பேசுகின்ற ஆட்கள் எங்களுக்கு இல்லை என்று எல்லா நபிமார்களும் பின்வாங்கி விடுகின்ற பொழுது, அருமையானவர்களே, அந்த நேரத்திலே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகங்களுக்கும் அருள்கொடையாக விளங்கிய அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற நபிமார்கள் சொன்னதை போன்று என்னால் இயலாது, முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. சொல்லுவார்கள், பயப்படாதீர்கள், நான் உங்களுக்காகவே பரிந்துரை என்ற ஷஃபாஅத்தை பத்திரமாக வைத்திருக்கிறேன். உலகத்தில் எத்தனையோ சோதனைகள் வந்தது, நான் அதை பயன்படுத்தவில்லை. பசியின் கொடுமை தாழ மாட்டாமல் வயிற்றிலே கல்லை கட்டி கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியின் வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் சிறு சிறு கற்களை எடுத்து தண்ணீரில் நனைத்து அந்த கற்களை ஒட்டுமொத்தமாக துணியிலே வைத்து வயிற்றிலே கட்டிக் கொள்வார்கள். பசியின் வேகத்தை குறைப்பதற்காக வேண்டி உஹது மலை சொன்னது, யா ரசூலல்லாஹ், நான் தங்கமாக மாறிவிடுகிறேன், நீங்கள் உங்கள் இஷ்டத்திற்கு எடுத்து பயன்படுத்தலாம். கண்மணி நாயகமே, முஹம்மதே, ரசூலே, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகில உலகிற்கும் அருட்கொடையே அன்னல பெருமானே, நீங்களா இத்துணை கஷ்டப்பட வேண்டும்? யா ரசூலல்லாஹ், கண்மணி நாயகம் அந்த நேரத்திலும் யா அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு என்று கேட்டார்கள். பரிந்துரை செய்யவில்லை. இந்த மஹ்ஷருடைய நேரத்திலே மக்கள் எல்லாம் வந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அருகிலே நின்று கண்ணீர் விட்டு அழுவார்கள். நபிமார்கள் ஒருபுறம், ரசூல்மார்கள் ஒருபுறம், உலுல் அஸ்முகள் ஒருபுறம், மலாயிகத்துமார்கள் ஒருபுறம், ஜின்களுடைய கூட்டம் ஒருபுறம், மனிதர்களுடைய கூட்டம் ஒருபுறம், ஈக்களை போன்று முஹம்மது ரசூலை மொய்த்துக் கொண்டு நிற்பார்கள். நீங்கள் ஒருவர் தான் இந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே வாய் திறந்து பேச முடியும். அந்த பேசுகின்ற ஆற்றல் உங்கள் ஒருவருக்குத்தான் உண்டு. யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நீங்கள் தான் எல்லாம். قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அல்லாஹ் எங்களுக்கு அடையாளம் காட்டினான். என்னுடைய அன்பு வேண்டுமா? அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் பின்பற்றினால் நான் அவர்களை பின்பற்றி அவர்களை நேசிப்பேன். அது மட்டுமல்ல, அவருடைய பாவங்களை மன்னிப்பேன் என்று அல்லாஹ் உங்களை நேசிப்பவருக்கு இத்துணை மகத்துவத்தை தருவதாக வாக்களித்தானே, அத்துணை மகத்துவத்திற்கு சொந்தக்காரராக விளங்குகின்ற கண்மணியே, நாயகமே, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்களும் கைவிட்டு விடாதீர்கள். யா ரசூலல்லாஹ், எங்களை காப்பாற்றுங்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கரம் ஏற்றினால் மட்டுமே இது நடக்கும் என்று நாம் எல்லாம் ஒன்று திரண்டு அகில உலகத்தில் வாழ்ந்த அத்துணை மக்களும் ஒன்று திரண்டு முஹம்மது ரசூலுக்கு முன்னால் வந்து நின்று கண்ணீர் உகுத்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் கண்டு சொல்வார்கள், இதற்காகத்தான் இப்படியெல்லாம் நடக்கும் என்பது தெரிந்துதான் நான் அந்த ஷஃபாஅத் என்ற பரிந்துரையை நான் யாருக்கும் கொடுக்காமல், எந்த சூழ்நிலையும் பயன்படுத்தாமல் அப்படியே பத்திரமாக வைத்திருந்தேன்.
இப்படி ஒரு நிலை உங்களுக்கு ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது அந்த பரிந்துரை என்ற ஷஃபாஅத்தை நான் இப்பொழுது பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி முஹம்மது ரசூலுல்லாஹ் தன் தலையை சஜ்தாவிலே வைத்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலே தலை வைத்து கண்ணீர் விட்டு அழுது கதறுகிற பொழுது படைக்காளுகின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய மனம் இளகி விடும். என் கண்மணியே நாயகமே முஹம்மதே, நீங்கள் அழுகிறீர்கள். உங்களுக்காக வேண்டித்தான் இந்த உலகையை படைத்தேன். உங்களுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் உள்ள உயிரினங்களை படைத்தேன். ஊர்வன, நடப்பன, பரப்பன, தவழ்வன எல்லா உயிரினங்களையும், கண்ணுக்கு தெரிகின்ற மனு ஜின்கள் உயிர்களையும், ஆடு மாடுகள் மிருகங்களின் உயிரினங்களையும், மரம் செடி கொடி பொற்பூண்டு என்ற உயிரினங்களையும், எல்லா உயிரினங்களையும் யா ரசூலல்லாஹ் நான் உங்களை படைக்க நாடியதால் தானே படைத்தேன். அந்த ஆதம் கேட்டார், யார் அந்த முஹம்மத்? சூரத்து வாசலில் எழுதியிருக்கிறாயே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், யார் அந்த முஹம்மத்? நான் தானே முதல் நபி, என் பெயர் அல்லவா இருக்க வேண்டும்? அல்லாஹ் சொன்னார், நீங்கள் முதல் நபி என்று சொல்லி உரிமை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் உங்களை படைப்பதற்கு பல்லாண்டுகள் பல கோடி வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை நூரே முஹம்மதாக விண்ணிலே அல்லாஹ் வைத்திருந்தார். விண்ணிலே அல்லாஹ்வுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பே விண்ணிலே அவர்கள் நூறாக இருந்தார்கள். விண்ணிலே நூறாக இருந்தார்கள். அன்றே அவர்கள் நபியாக இருந்தார்கள். 40 வயது கடந்த பொழுதுதான் ஹிரா மலையிலே நபித்துவம் கிடைத்தது என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. அவர்கள் பிறப்புக்கு முன்னாலே நபியாகத்தான் இருந்தார்கள், நபியாகத்தான் வாழ்ந்தார்கள், நபியாகத்தான் பிறந்தார்கள், நபியாகத்தான் வாழ்ந்தார்கள். 40 வருஷங்கிறதெல்லாம் மனிதனுக்காக வேண்டி சொல்லப்படுகின்ற ஒரு கணக்கே தவிர அவர்களுக்கு அது பொருந்தாது. அவர்கள் படைக்கின்ற பொழுதே அவர்களை நான் நபியாக வைத்தேன். அவர்கள் இல்லை என்றால் எதுவும் இல்லை. இருள் நிறைந்த இந்த உலகத்தை ஒளிமயமாக ஆக்குவதற்கு அவர்களை நான் கலங்கரை விளக்காக நான் காட்டினேன். எல்லாம் இந்த விளக்கு இருக்கின்ற பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி பார்ப்பதை போன்று உலகமே அந்த முஹம்மது ரசூலை திரும்பி பார்க்க வேண்டும், திருப்பி பார்க்க வேண்டும் என்பதற்காக அந்த முஹம்மது ரசூலை நான் ஒளியாக வைத்திருந்தேன் விண்ணிலே. அதன் பின்பு காலங்கள் கழிகின்ற பொழுதுதான் அந்த ஒளியை அப்படியே கொண்டு வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய புதுகல் தண்டிலே கொண்டு வந்து, ஆதமுக்கு பெருமையா? ஆதமுடைய உடலில் இருக்கின்ற நூரே முஹம்மதுக்கு பெருமையா? ஆதமுக்கு எந்த பெருமையும் இல்லை. அவருடைய உடலிலே நூரே முஹம்மதை அல்லாஹ் கொண்டு வந்து இறங்க செய்தான். அந்த நூரே முஹம்மதை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலுக்குள் கொண்டு வந்து சேர்த்த மாத்திரத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழகுக்கு அரசாக விளங்கினார், அதிபதியாக விளங்கினார். அவளை பார்ப்பதற்கு பல கண்கள் வேண்டும் என்று எண்ணுகின்ற அளவிற்கு அழகில் சிறந்தவர்களாக, அறிவில் சிறந்தவர்களாக அல்லாஹ் சொன்னார், ஆதமே இதுக்கு என்ன பேரு, அதுக்கு என்ன பேரு, இதுக்கு என்ன பேரு? மலக்கள் கேட்டாங்க, என்ன அவருக்கு மட்டும் தனி அந்தஸ்தை கொடுத்துருக்கீங்க, ஏன் எங்களுக்கு அதை கொடுக்கலையே? அல்லாஹ் சொன்னா, அதுக்கு பேரை சொல்லு, இதுக்கு பேரை சொல்லு. உங்களுக்கு தெரியாதா? அது எங்களுக்கு தெரியாது. ஆதத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னா, ஆதமே நீங்க சொல்லுங்க, இதுக்கு என்ன பேரு, இந்த பொருளுக்கு என்ன பேரு, இந்த இடத்திற்கு என்ன பேரு, இந்த செயலுக்கு என்ன பேரு? உடனுக்குடன் அவர்கள் பதிவு வைத்தார்கள். எதை கொண்டு? நூரே முஹம்மது செய்கின்ற வேலை. அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய உடலுக்குள் அந்த நூரே முஹம்மது புகுந்து விட்டதால் அந்த வரக்கத்தை கொண்டு அவர்கள் அனைத்தையும் விளங்குகின்ற ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தார். 124,000 நபிமார்கள், 310 ரசூல்மார்களும் அவர்களிலிருந்து உலகிற்கு வருவதற்கு அல்லாஹ் அனுமதித்தார். அத்துடைய ஆற்றல் அந்த முஹம்மது ரசூலுக்கு அல்லாஹ் அந்த ஒளிக்கு வைத்திருந்தார். அந்த ஒளியை கொண்டு வந்து ஆதமுடைய உடலிலே கொண்டு வந்து நிறுத்தினார். ஆதம் வருவான், மலக்குமார்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள், கோடிக்கணக்கில் கூடியிருக்கிறார்கள் மலக்குமார்கள் எல்லாம். எல்லா படைப்பினங்களும் மலக்குமார்கள் அத்துணை பேர் வந்தார்கள்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நாற்காலியில் அமர வைத்தார். அமர வைத்து விட்டு மலக்குமார்களை பார்த்து சொன்னார், மலக்குமார்களே, இவர் என்னுடைய பிரதிநிதி, என்னுடைய கலீஃபா. இது கால ரப்புக லில் மலாயிகா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா. என்னுடைய பிரதிநிதி இந்த ஆதம், என்னுடைய பிரதிநிதி, அவருக்கு மரியாதை செய்யுங்க. இந்த நேரத்திலே முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுகிறார்கள், அந்த மலக்குமார்கள் சஜ்தாவிலே எழுந்தார்கள், மீண்டும் எழுந்தார்கள். தொழுகையிலே ஒவ்வொரு செயலும் ஒரு முறைதான், தக்பீர் ஒரு முறைதான் கட்டுகிறோம், ருக்கு ஒரு முறைதான் செல்கிறோம். ஆனால் சஜ்தா மட்டும் 2 முறை. அதுக்கு என்ன காரணம்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் இருக்கின்ற மலக்குகளை பார்த்து அல்லாஹ் சொன்னா, நீங்க சஜ்தா செய்யுங்க, அவருக்கு மரியாதை செய்யுங்கன்னு. எல்லா மலக்குகளும் சஜ்தாவில் விழுந்தார்கள். ஆனால் இப்லீஸ் லானத்துல்லாஹ் மட்டும் ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள், இப்லீஸ் தான் தலைவன். ஷைத்தான் என்பது அவருடைய பட்டாளங்களுக்கு பேரு, ஒரிஜினல் பேரு ஷைத்தானுக்கு இப்லீஸ் என்பதுதான். இப்லீஸ் லானத்துல்லாஹ் அவன் அடிபடிய மறுத்து அவன் மட்டுமே நின்றான். மலக்குமார்கள் எல்லாம் சஜ்தாவில் கிடக்கிறார்கள், ஷைத்தான் மட்டும் நின்றான், பெருமையோடு நின்றான். என்னையா அடிபணியை சொல்லுகிறாய்? خلقتني من نار وخلقته من طين. அல்லாஹ் சொல்றான், இறைவா என்னையா சஜ்தா பண்ண சொல்ற? நீ யார் தெரியுமா? خلقتني من نار, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். என்னை நீ நெருப்பால் படைச்சிருக்க, எவ்வளவு வல்லமை எனக்கு இருக்கும். இந்த ஆதத்தை மண்ணால படைச்ச, خلقته من طين, அவரை மண்ணால் படைத்தார், என்னை நெருப்பால் படைத்தார். நெருப்பால் படைக்கப்பட்ட என்னை மண்ணால் படைக்கப்பட்ட அவருக்கு மரியாதை செய்ய சொல்லுகிறாயா? சஜ்தா செய்யவானால் முடியாது. அல்லாஹ் உடனே அவருடைய கோப பார்வையை அவர் பக்கம் திருப்பினார். கோப பார்வையை திருப்பிய மாத்திரத்திலே அவருடைய நிலை விகாரமானது, விகாரமாய் இருக்கிறார். இந்த நேரத்திலே தான் சஜ்தாவில் இருந்த மலக்குமார்கள் எழுந்தார்கள். அந்த நிலையை பார்த்த மாத்திரத்திலே பயந்து போய், அந்த ஷைத்தானுக்கு இப்லீஸ்க்கு ஏற்பட்ட நிலையை பார்த்து பயந்து போய் மறுபடியும் சஜ்தாவிலே விழுந்தார்கள். ஆகவே 2 சஜ்தாக்கள். அதன் பின்பு அவர்கள் அனைவருமே அந்த நூரே முஹம்மதுக்கு மரியாதை செய்தார்கள். ஆக நூரே முஹம்மது அன்று விண்ணிலே ஒளியாக இருந்தது, அதன் பின்பு சுவனத்திலே ஒளியாக இருந்தது, அதன் பின்பு அந்த ஒளி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடலுக்கு வந்தது, அதன் பின்பு அந்த ஒளி நபிமார்கள் வழியாக 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 இறுதியாக அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ரசூலுல்லாஹி தந்தை உடலிலே ஒளியாக இருந்தது. அதன் பின்பு அந்த ஒளி அன்னை ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக உலகிற்கு நபியாக கொண்டு வந்தது. ஆக அந்த ஒளியாக இருந்த அந்த விளக்கில் சிராஜ் முனீரா ஒளியாக பேரொளியாக இறங்கிக் கொண்டிருந்த அந்த கலங்கரை விளக்கு எப்படி கடலில் இருக்கின்ற கப்பலுக்கு அது வழிகாட்டியாக ஆனதோ, அதுபோன்று உலகில் வாழுகின்ற மனிதர்கள் ஜின்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக அந்த முஹம்மது என்ற கலங்கரை விளக்கு இருந்ததால் தான் நாம் கரை சேர முடிந்தது. இல்லை என்று சொன்னால் நாம் கரை சேர்வது கடினமாக ஆகிறது. ஆகவே அருமையானவர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தினுடைய கலங்கரை விளக்கு. ஆகவே நபியே, உங்களை நோக்கி நாங்கள் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், உங்களை வந்து சந்திப்போம், சந்திக்கின்ற நாளை நாங்கள் எதிர்பார்த்து ஆவலோடு காத்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த அமைப்பிற்கு, இந்த அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவிப்பதோடு இதனுடைய தலைவர், இதனுடைய செயலாளர், இதனுடைய பொருளாளர், இதனுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் உதவியாக இருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும், இதிலே இமாமாக இருக்கின்ற ஹசரத் அவர்களுக்கும், இன்னும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு யாரெல்லாம் பொருள் உதவி கொடுத்தார்களோ, யாரெல்லாம் உடல் உழைப்பு செய்தார்களோ, யாரெல்லாம் நன்மையான இந்த காரியத்திற்கு பக்கபலமாக நின்றார்களோ, நிற்கிறார்களோ, நிற்பார்களோ, அத்தனை நபர்களுக்கும் யா அல்லாஹ் நீடிய ஆயுளும் நிறைந்த செல்வமும் நோய் நொடியற்ற வாழ்வும் தந்து அருளோடு பொருளோடு அமலோடு பல்லாண்டுகள் இவர்கள் வாழ்வதற்கு வல்லவா.
மாதத்தை எங்களுக்கு சிறப்புள்ளதாக ஆக்கிக்கொள்ளையாக. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மலா யா வாசியல் கரமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அழகு தமிழிலே அற்புதமாக அருமை பயனாற்றிய அருமைக்குரிய சிங்கப்பூர் உஸ்தாத் சௌரத் அவர்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி குறிப்பிடுகின்றோம். இந்த நிகழ்ச்சி சிறப்பானதாக, அருமையானதாக, மிகவும் உலகமே போற்றுகின்ற அளவுக்கு நிகழ்ச்சி நடைபெற காரணமாக இருந்த இந்த மதரசாவிலும் இந்த சங்கத்துடைய தலைவர் ஹஜி முனவசர் அவர்களுக்கும் இந்த சங்கத்துடைய இமாம் உஸ்தாத் அம்மாத் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய இளைஞர்கள் அனைவருக்கும் எல்லோருக்கும், குறிப்பாக அம்மா உஸ்தாதுடைய 2 மகன்களும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். அவர்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி கொடுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியை முழுவதையும் வீடியோ எடுத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்பாக வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் சரீப் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சங்கத்தினுடைய சேவையாளர் முஸ்தபா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த விழாவை சிறப்பித்த நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவி செய்ய அத்தனை நல்ல மனிதர்களுக்கும் நாங்கள் மனமான நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவேறும் நாள் இன்ஷா அல்லாஹ். நாளையும் நம்முடைய உஸ்தாத் சாலம் அவர்கள் கண்ணின் கருவிலேயே கண்மணியே நாயகமே என்ற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பயணப்படுவார்கள் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு நாளும் ஏறக்குறைய 11 நாட்களும் இன்ஷா அல்லாஹ் சிறப்பு பயணங்கள் நடக்கிறது. இந்த நேரத்திலே எங்கள் குரூப் மூலியாகவும் பேஸ்புக் மூலியாகவும் இன்ஷா அல்லாஹ் கேட்டு பயன்படுமாறு அன்போடும் பண்போடும் பணிவோடும் கேட்டுக்கொண்டு இறுதியாக இந்த நிகழ்ச்சி நிறைவு துவா உஸ்தாத் சாலன் அவர்கள் மிக சுருக்கமாக இந்த துவாவோதி நிகழ்ச்சியை நிறைவேற்றுவார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل صلاة كاملة وسلم سلاما تاما على سيدنا محمد الذي تنحط به المقادر وتنفرج به القرب وتقلى بالحوائج وتنال به الرغائب وحسن الخواتم ويستسقى الغمام بوجه الكريم وعلى آله وصحبه في كل لمحة ونفس بعدد كل معلوم لك. اللهم ارزق ثواب ما قرأنا من كلامك اللذيذ هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منا إلى روحنا وسندنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى رواح أصحاب رسول الله وأزواج رسول الله وبنات رسول الله
وأهل بيت رسول الله صلى الله عليه وسلم. اللهم ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا يا مولانا إنك أنت التواب الرحيم. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك محبتك محبة رسولك وشوقك ولقائك يا الله يا رحمن يا رحيم. கிருபையுள்ளவனே அல்லாஹ், இன்னும் அறியாமலும் செய்த பாவங்களை மன்னித்து வல்லமாவும் அருள் பெற்ற நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்களோடு எங்களை இணைத்து விடியா அல்லாஹ். கடந்த காலங்களில் நாங்கள் செய்த தவறுகளை எண்ணியவர்களாக மனம் வருந்தியவர்களாக இத்துணை தவறுகளை இழைத்திட்டோமே, எம்முடைய வாழ்வு என்னாகுமோ என்று மனம் கலங்கியவர்களாக வல்லவனே உன்னை சந்திக்கின்ற நாளை எண்ணி வெட்கமடைந்தவர்களாக பாவிகளாக நாங்கள் இருக்கிறோமே அல்லாஹ். நாங்கள் என்ன செய்வோம்? எந்த நிலையில் விழிதிருங்கி நிற்கின்ற எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு அல்லாஹ். நீ நாடினால் எதையும் செய்யலாமே அல்லாஹ். வஹுவலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹ். நீ நினைத்தால் எங்களுடைய பாவங்களை ஒன்றுமில்லாமல் அனைத்தையும் அழித்து விடுவதற்கு எவ்வளவு நேரமாகும்? ரஹ்மானே, உன்னுடைய கருணையை கொண்டும் கிருபையை கொண்டும் எங்களை மன்னித்து ஆட்கொண்டு விடியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுக்கும் எங்களுடைய மனைவி மக்களுக்கும் எங்களுடைய உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் யா அல்லாஹ் நீடிய ஆயுளை கொடு யா அல்லாஹ். நிறைவான செல்வத்தை கொடு யா அல்லாஹ். நோய் நொடியற்ற வாழ்வை கொடு யா அல்லாஹ். அருள் நிறைந்தவர்களாக, அமல் நிறைந்தவர்களாக, பொருள் நிறைந்தவர்களாக, புண்ணியம் நிறைந்தவர்களாக, கண்ணியமோடு வாழுகின்ற சீமான்களாக எங்களை கபூல் செய்திடு யா அல்லாஹ். ரஹ்மானே நாயனே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் கொண்டிருக்கின்ற நீங்காத மாறாத அன்பின் காரணமாக இந்த மஜ்லிஸை நிகழ்த்துகிறார்கள் யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ் யா அல்லாஹ் என்றென்றும் எல்லா வருடங்களிலும் எல்லா காலங்களிலும் இந்த மஜ்லிஸ் சிறந்த முறையிலே நடைபெறுவதற்கு வல்லவா அருள் பாலித்திடு யா அல்லாஹ். இந்த மஜ்லிஸ் நடைபெறுவதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அத்துணை சீதேவிகளுக்கும் யா அல்லாஹ் நல்லருள் பாலித்திடு யா அல்லாஹ். அவர்களுடைய பாவங்களை மன்னித்திடு யா அல்லாஹ். அவர்களுடைய உடல் உழைப்பாலும் பொருள் செலவினாலும் இந்த மஜ்லிஸில் நடைபெறுகிறது யா அல்லாஹ். இதற்காக அவர்கள் உழைத்த உழைப்புக்கு பகரமாக சொர்க்கத்தை கொடு யா அல்லாஹ். இதைவிட மேலான ஒன்றுண்டா ரஹ்மானே? எங்களை சொர்க்கவாதிகளாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். பாவிகள் என்ற பட்டோலையில் இருக்கின்ற எங்களுடைய பெயர்களை நல்லோர்களுடைய பட்டோலைக்கு மாற்றி விடு யா அல்லாஹ். எங்களுடைய வாழ்க்கையை வசந்தமாக்கி கொடு யா அல்லாஹ். நாங்கள் வாழுகின்ற இந்த நாடும் நாங்கள் வசிக்கின்ற எங்களுடைய வீடும் என்றும் நிம்மதியோடு இருக்க, அமைதியோடு இருக்க, செழிப்போடு இருக்க, வளமோடு இருக்க வல்லவாறு மாறித்திடு யா அல்லாஹ். எங்களை துரத்தி கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற இந்த நோயை எங்களை விட்டு அகற்றி விடு யா அல்லாஹ். இந்த நாட்டை விட்டு அகற்றி விடு யா அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு அந்த நோயை அகற்றி கொடு யா அல்லாஹ். நாங்கள் இழந்த வாழ்க்கையை எங்களுக்கு சீர்படுத்தி கொடு யா அல்லாஹ். எங்களுடைய வியாபாரங்கள், விவசாயங்கள், எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய எங்களுடைய எண்ணங்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் வளப்படுத்தி கொடு யா அல்லாஹ். எங்களுடைய துஆவை முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால் கபூல் செய்து விடு யா அல்லாஹ். யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா வஸ்மஹ் லனா மா மதா யா வாசியல் கரமி. ربنا تقبل دعاءنا ببركة محمد صلى الله عليه وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار.
وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். அருமையான ஒரு துஆவுடைய நிகழ்ச்சி நிறைவேறுகிறது இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்வு இன்ஷா அல்லாஹ் கியாமத் வரை நடக்க இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இந்த நேரத்திலே இந்த தேனில் சிறப்பாக தயார் செய்த தந்த அருமை பயிற்சியாளர் நவாஸ்கான் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி கூறிக்கொள்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் விட்டுப்போன அத்தனை பேருக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நோயற்ற வாழ்வை குறைந்த சிறந்து கொடுக்க வேண்டும் என்ற துஆ செய்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வாஹி தாமனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.